வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட்லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அண்ணாமலைக்கு எக்கச்சக்க அபரிமிதமான ஆதரவு சமூக வலைதளங்களில் இருப்பதை டெல்லி பார்த்திருக்கிறது. எனவே அவருக்கு பெரிய பொறுப்பு கொடுக்க போகிறது. நேற்று அபரிமிதமான ஆதரவு இருக்குன்னு அண்ணாமலையை பற்றி டெல்லிக்கு தெரியாதா? ஏன்னா இப்போ ஜிக்கு முன்னாடி 10,000 பேரை காமிச்சதுனால தானே ஜி ஆஃப் ஆனார். அப்போ வந்தால் 10 பேர் கூட வரமாட்டான். அதில் 4 பேர் கருப்பு கொடியோடு இருப்பான். இன்றைக்கி நமக்கும் நம்மளை பார்க்குறவங்க ஒரு 5,000 பேரை கூட்டு வந்தால் அது அண்ணாமலை காசு கொடுத்து கூட்டு வந்தது தானே அவருக்கு தெரியும். காசு கொடுத்தாலும் வரணும்ல அப்படின்றது அவர் ரொம்ப இதாக தான் பாசமாக தான் இருந்தார். ஆனால் என்னன்னா போன டைம் ரொம்ப திமுறாக பேசி எடப்பாடியை கழட்டி விட்டது தான் அவங்களுக்கு எம்பி கிடைக்காம போயிடுச்சு. அதனால தான் இப்போ தூக்குறாங்க. அதாவது மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்கிற நிலைமைக்கு நகர்ந்ததுக்கு அண்ணாமலை காரணங்கிறது புரிஞ்சிருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம், தமிழனால தான் அழிஞ்சு போயிடுவாங்க இவங்க அப்படின்னு. அவங்க கூட அவன் தமிழை வந்து எதிராளியாக இருக்கலாம், இல்லை அவங்க கூடயே இருக்கலாம். அவங்களால தான் இவங்களுக்கு அழிவுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் அண்ணாமலைனால தான் இவங்களுக்கு அழிவு ஆரம்பமாச்சு, வளர்ச்சி ஆரம்பமாச்சுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அழிவு அண்ணாமலையை வச்சு தான்றதும் நடந்துச்சு போன எலெக்ஷனில். எனவே அண்ணாமலைக்கு வேறு பொறுப்பு. நம்ம ஏற்கனவே நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடியே பேசி ராஜஸ்தான் பொறுப்பாளர் இல்லை மத்திய பிரதேச பொறுப்பாளரை கொடுத்தா அங்கே ஓட்டம் அது வேறு ஆஃபீஸை பார்த்துக்கிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சான்ஸ் கிடச்சதுன்னா மத்திய அமைச்சர் இதாக இல்லை. இப்போ நீங்கள் ராஜஸ்தான மத்திய பிரதேசம் போடுவாங்க, நீங்கள் அந்தமானுக்கு ஒருத்தவங்களை போட்டு அவங்க கே நகரை தாண்டி போன மாதிரி போகவே இல்லை. அதுதான் போகவே இல்லை. ஃபோன்லேயே எல்லாம். அதாவது இவங்க போய் தலைவரை தேர்ந்தெடுக்கணும். இப்போ அண்ணாமலை தேர்ந்தெடுக்க வர மாதிரி இவங்க போனோம். ஆனால் இங்கே தான் பேட்டி கொடுத்து ஆட்டோவில் ஏறிக்கிட்டு கையெழுத்து வாங்கிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்காங்கன்னா இவரும் போகாமல் இங்கே இருந்துட்டாருன்னா அடுத்த தலைவர் இல்லை போய் தான் அந்த மாதிரி கொடுத்தா அது வந்து டெம்பரவரி. அப்போ தான் கொடுத்தது வந்து டெம்பரவரி போஸ்டிங். போய் பார்த்துட்டு வர சொல்லி இவருக்கு கொடுக்க போகிறது பொறுப்பாளராக நிரந்தரமாக கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இங்கே தான் இருப்பாப்புல, அப்பப்போ போயிட்டு வருவாப்புல மத்திய பிரதேச ராஜஸ்தானுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இடையில் இப்போது மத்திய அமைச்சராக ஆக்கிறதுக்கும் பிளான் இருக்குது. அடுத்து ஷஃபில் பண்ணால் போடுவாங்க. ஏன்னா அடுத்து எலெக்ஷன் வருதுன்னா அந்த ஊரை சேர்ந்தவங்களை யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கணக்கு கொடுத்துட்டு அவங்க ஸ்டேட்டுக்கு போடுவாங்க. அடுத்து அஸ்ஸாம் இருக்குது, வெஸ்ட் பெங்கால், கேரளா. என்ன சுரேஷ் கோப்பை வச்சு ஓட்டிடுவாங்க கேரளாவுக்கு. இங்கே தமிழ்நாட்டுக்கு அவங்களாம் சொல்லுவாங்க நிர்மலா, அதே போல் ஜெய்சங்கர், எல் முருகன்கிற வரைக்கும் சொல்லுவாங்க. ஜெய்சங்கர்லாம் வரமாட்டாங்க, அவருக்கே தெரியும் நமக்கு மக்களுக்கு செட் ஆகாது. அவர் ஓட்டு கேட்டு வரமாட்டார். திருச்சி பதவியே வேணான்னு ஓடி போயிடுவார். நான் எதுக்கடா போய் ஓட்டு கேட்கணும். அவர் திருச்சியோ நேற்று திருச்சி அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், பூர்வீகம் சுப்பிரமணிய சாமி மாதிரி தான். ஆமாம், அது வந்து அமைய குழந்தையில தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தூக்கிட்டு போயிருப்பாங்க. இப்போ அண்ணாமலை எடப்பாடி 2 பேரும் அட் டைமில் நகர்த்தனா அது ஒட்டுமொத்தமாக மேற்கு மண்டலத்தில் பாஜக இடைமிக்க கூட்டணிக்கு பாதிப்பாக்குதுன்னு யோசிக்க. அதுதான் செங்கோட்டையன் இருக்காருல்ல, செங்கோட்டையனை வச்சு தானே இவங்கெல்லாம். இந்த ஒன்று வந்து நேற்று முளைச்ச மழையில் முந்தா நாள் மழை பெஞ்ச மழை நேற்று முளைச்ச காளான், அதை பற்றி கவலையே கிடையாது. எடப்பாடியார் வந்து சின்ன கவுண்டர் தான், அவரை தூக்கி வச்சுட்டு பெரிய கவுண்டரே வரும்போது சின்ன கவுண்டர் இருக்கு. அதாவது இவர் அரசியலுக்கு வந்த காலத்தில் மாவட்ட செயலாளர் அமைச்சராக இருந்து அவர் பார்த்து தானே இவரை கொண்டு வர்றாரு. ஜனதா கட்சியிலேருந்து இருந்தவர் தானே யார்? எடப்பாடி ஜனதா கட்சியில் வட்ட செயலாளராக இருந்திருக்காருங்க. ஜனதா கட்சிக்கு வட்டம் வரைக்கும் போட்டிருந்துருக்காரு பாருங்க அந்த காலத்தில் சுப்பிரமணிய சாமி. அவருக்கு இந்த ஊர் மட்டும் தான் எனக்கு தெரியும்ன்றது. சுப்பிரமணிய சாமிக்கெல்லாம் முன்னாடி அந்த ஜனதா இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்த ஜனதா. அவங்களே 2 பிரிஞ்சாங்கல்ல. சென்னையில் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட போய் லெட்டர் பேடில் எழுதி வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த பகுதியை நான் பார்த்துக்கிறேன், என் ஏரியா இது மட்டும் எனக்கு கொடுங்க போதும். அப்புறம் தான் தம்பி சுறுசுறுப்பாக இருக்காருன்னு சொல்லி தான் நம்ம ஆளாவும் இருக்காருன்னு சொல்லி தான் செங்கோட்டையன் வந்து எடப்பாடியார் அப்போ இளைஞன் வேற ஒரு வழக்கு. அதுதான் மட்டையில் அடித்த ஒருத்தனை கொண்டிருக்காரு. அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்திருப்பார் சுறுசுறுப்பாக. அதுன்ற ஒரு வழக்கு இருக்குது, நமக்கு தெரியாது. இப்போ தென்னை மட்டையில் அடித்து ஒருத்தன் செத்து போயிட்டான்ற வழக்கு. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளில வந்து அப்போ உள்துறை வரைக்கும் வந்து ஆரம்பிரப்பன் அவர்கள்ட்ட பேசி சரி கட்சியில் சேர்த்துக்கலாம், தம்பியை விட்டுருங்கன்னு 15 நாள் 20 நாள் ஜெயிலில் இருந்து அப்புறம் வெளில வந்து அப்புறம் செங்கோட்டையன் தான் கட்சியில் சேர்த்து அப்படி வளர்ந்தவர் தானே. அப்போ செங்கோட்டையனுக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஏரியா. அதாவது இவர் அத்வானி, அவர் மோடி மாதிரி வச்சுக்கலாம். ஆமாம், அந்த கணக்கில் வச்சுக்கலாம். அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறது தான் மோடி அவர்கள் சொன்னது. பிரிஞ்சு போன எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும், டிடிவியை கூட்டணிக்கு வச்சிங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அமித்ஷா சொன்னது சொல்லப்படுது. ப்ளஸ் பிஜேபி அலையன்ஸுங்கிறது கட்டாயம், அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வெளியில் வந்ததும் ஒரு என்டிஏ ஆட்சின்னு ட்வீட் போட்டார் அமித்ஷா. இப்போ நேற்றைக்கு சைதைத்துறை சாமி ஒரு 3 பக்கம் அறிக்கை கொடுத்தா இன்றைக்கி அவரை திட்டி ஐடி விங்கு அவங்க பக்கமாக அறிக்கை விடுறாங்க. காலில் விழுந்துருவாங்க வந்து
இவங்களுக்கு அவரை பற்றி தெரியாது. யாரை பற்றி? சைது யார், என்ன கேம் நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன போயிட்டு இருக்குன்றத இவங்க கற்றுக்குட்டி. இவங்க காசு கூலிக்கு மாறடிக்கிறவங்க ஐடிவிங்கில். அது எடப்பாடி இப்போ காசு தர்றதுனால எடப்பாடிக்கு சாதகமாக பேசிகிட்டே இருப்பேன். கடைசியில் மொத்தமாக வந்து எடப்பாடியே வந்து இங்கே தான் காலில் விழுவார். இவங்களும் பின்னாடியே வந்து அண்ணா மன்னிச்சிங்கண்ணா, நான் தெரியாமல் நான் பண்ணலண்ணா, சின்ன பசங்களை வேலைக்கு வச்சுருந்தா அவங்க தானே ஐடிவிங்கில் இப்படி பண்ணிவிட்டான், தூக்கிட்டோண்ணா அவங்களெல்லாம் சொல்லி அந்த காலில் விழுந்துருவாங்க. ஏன்னா அது பாஜகவோட குரலாக இருக்குது. இப்போ எல்லாரும் ஒன்று சேர்க்கணுங்கிறது இவருக்கு திட்டிட்டீங்க ரைட்டு, சொன்ன அமித்ஷாவையோ இல்லை நாளைக்கு சொல்ல போகிற மோடியவோ நீங்கள் இதே வார்த்தையை நீங்கள் வந்து செங்கோட்டையன் மேலே பாய சொல்லுங்க பார்ப்போம். எடப்பாடி செங்கோட்டையன் மேலே பாயணும். இப்போ நீங்கள் பொதுச் செயலாளர் இருக்கார், அதை தாண்டி அவருக்கே தெரியாமல் டெல்லிக்கு போய் பல தலைவர்களை மீட் பண்ணிட்டு வந்து இங்கே தனியாக ஆவர்த்தனம் நடத்தியிருக்கு செங்கோட்டையன். அவர் மேலே கை வைக்கணும். இன்னைக்கு பொதுச் செயலாளரும் போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. அதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த பயம் இருக்கும். வைக்க வேண்டியது சரியாக ஆப்போசிட்டாரா அப்படின்றது தான் இருக்குமே தவிர, இனியும் செங்கோட்டையனை போய் சொரிஞ்சு விட்டோம் அப்படின்னா நம்ம காலி, டோட்டலாக முடிஞ்சிடுவோம், நம்மளை முடிச்சிடுவார் செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அரசியல்லே நம்ம இருக்க முடியாது, உள்ளே போயிடுவோம் என்ற பயம் எடப்பாடியாக இருக்குது. அதனால் ஒன்றுமே சொல்ல மாட்டார். பார்ப்போம் சார். ஏன்னா இந்த பக்கம் ஐடிவிங்கில் இதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆகும்னா ஏற்கனவே அண்ணாமலை சிட் பண்ண ஐடிவிங் அப்படியே இருக்கும். அந்த ஐடிவிங் இருந்து அண்ணாமலைக்கு சாதகமாக செயல்பட்டுகிட்டே இருக்கும். எதிராளிகளும் பிராமணர்களையும் அடித்து கொண்டே இருப்பாங்க. புதுசாக யார் வந்தாலும் அது கூட அவங்களோட தையல் அண்ணாமலைக்கு எதிராக செயல்பட்டால் அவனையும் போட்டு அடிக்கும். அது தனி சம்பளம் கொடுத்துட்டு இருப்பாங்க. வார் ரூம்ங்கிறது வார் ரூம் அப்படியே தான் இருக்கும். வார் ரூமு அந்த கேமரா செட்டப்பு ரெக்கார்டிங்கு எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அது வந்து வாடகைக்கு அவ்வளோ முடியும். அது இருக்கும். அது தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கும். அண்ணாமலை முதல்வர் ஆக்குற வரைக்கும் அது விடாது அப்படின்ற மாதிரியா அவர்கள் வச்சுருக்காங்க செலவு பண்ணி. அவங்க பல கனவுகள் வச்சுருந்தாங்க. 26 ஒரு முதல்வர், 31 பிரதமர், 36 ஜனாதிபதி, 42 அமெரிக்க ஜனாதிபதி, 29 39 வரைக்கும் 39 வரைக்கும் யோகிஜி பிரதமர், அதுக்கப்புறம் அண்ணாமலை பிரதமர். 15 ஆண்டுகள் இங்கே ஆள்றாரு, அதுக்கப்புறம் அங்கே போகிறாரு. அங்கே போய் பேல்ற வார் ரூமு கனவு தான் இப்போ இருந்துச்சு. வார் ரூமே இப்போ போங்கடா எழுந்திரிச்சு ஓடுறான்னு சொல்லி கலை எடுத்து சாத்தி விட்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாம் கார்பண்ண கனவு தான், வேறு என்ன இருக்குது. அப்போ சரி, யாரும் ஜோதிடர்கள்லாம் என்ன பண்ணுவான்னு தெரியல. பதார்த்த ஜோதிடர் அவங்களாம் கூட இருந்து பழகிட்டாங்க. எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தான் அவங்க ஜோசியம் பார்ப்பாங்க. அங்கிட்ட ஜம்ப் அடிச்சிடுவாங்க. ஏன்னா இப்போ பிஜேபி தலைவராக வர்றவர் ஜோசியத்தை நம்பாத ஆளாலாம் இருக்க போகிறது இல்லை. நீங்கள் வருவீங்க, நான் அப்போவே கணிச்சேன் சொல்லிட்டு. அண்ணாமலை இருக்கும்போது நான் எப்படி நான் அவங்கள சொல்ல முடியும்? நீங்கள் தான் அடுத்து வருவீங்கன்னு கேளுங்க, தம்பிகிட்ட சொன்னேன்னு யாராவது ஒருத்தர் காட்டுவாங்க. அவன் ஆமாம் ஆமான்னா. ஆனால் அண்ணாமலை சொன்னார் இப்படி, அதனால் சொன்னோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அப்படியே அந்த பக்கம் பல்ட்டி அடிச்சு தாவிடுவாங்க. அவருக்கு 2 பரிகாரத்தை சொல்லி நீங்கள் நிரந்தர தலைவராக இருக்கணும் அப்படின்னா தேங்காயை உடைச்சி 2 பக்கம் தலையை சுற்றி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வீசிட்டு அந்த தேங்காயே பொறுக்கி நீங்கள் தின்னுட்டு உங்கள் காரில் ஏறி போயிட்டீங்கன்னா சட்னி அரிசி சாப்பிட்டீங்கன்னா ஒரு அரை மூடியை வீட்டில் கொடுத்துருங்க, அரை மூடியை நீங்கள் காரில் உட்காந்தே குரட்டி தின்னுருங்க. உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அவங்களை அசைக்க முடியாதுன்றாங்க. இந்த மாதிரி தான் இல்லை, கட்சி ஆரம்பிக்காத ரஜினிக்குன்னு சிஎம்மா இத்தனை லட்சம் ஓட்டில் ஜெயிப்பாருலாம் சொன்னாங்க. வருவாருன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் திரும்ப வருவாங்கன்னு ஹாஸ்பிட்டலில் போனப்போ வந்துடுவாங்க. அப்புறம் சொல்லிட்டான் இத்தனை தேதிக்குள்ளேன்னு தான் சொன்னேன். இத்தனை தேதிக்குள்ளே வந்தால் தான் அவர் உயிரோடு இருப்பார்னு சொன்னேன் தவிர நான் வந்து அவர் உயிரோடு இருப்பார்னு சொல்லவே இல்லை. இல்லை, தமிழிசைட்டு ப்ரெஸ் மீட்டில் ஒரு கேள்வி கேட்டோடனே அவங்க அப்படியே மலர்ச்சி ஆகிட்டாங்க. பாஜக சட்டத்திட்டத்தில் 2 முறை தலைவராக இருந்தவர் ஒரு கேப்புக்கு அப்புறம் தலைவராகலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டோடனே ஆகலாம், அதுக்கெல்லாம் எங்கள் சட்டத்தில் இடம் இருக்குன்னு ஒரே மலர்ந்த முகத்தோட சொல்லி. மலர்ந்தோ இல்லையோ அது பாவம், அது இழுத்தாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு. இல்லை, இப்போ இந்த விவாதத்துக்குள்ளே நம்ம பேர்லாம் இழுக்கப்படலைன்னு எச்ராஜெல்லாம் வருத்தப்பட மாட்டார். இல்லை, எச்ராஜா மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்லேருந்து விலகிட்டார்ல. விலகிட்டு அவர் வந்து சைடு பாலிடிக்ஸ் தான். அவர் துணை இசை தான் எப்போவுமே, மெயின் இசை கிடையாது. கவுண்டமணி சொல்லலாம் இவன் துணை இசைங்க, இவன்லாம் நீங்கள் இசையமைப்பாளர் மாதிரி பார்த்துருக்கீங்க, இவன் துணை இசைன்ற மாதிரி. அவர் வந்து தமிழ் இசை ஒரு பக்கம், அவர் துணை இசை மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ இதில் அண்ணாமலை 7ஆம் தேதி டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிட்ருக்காங்க. நம்ம ஆட்கள் பிரேக்கிங் போடுறாங்க. தலைவர் பதவி குறித்து ஆலோசிப்பதற்காக நட்டாவை சந்திக்கும் அண்ணாமலைன்னு போடுறாங்க. நட்டா பதவியே இருக்கா இல்லையான்னு 8ஆம் தேதி முடிவு பண்ணணும். அவரே கூப்பிடுறாங்க. அதாவது பாஜகவே தலையில்லா முண்டமாக இருக்குது. நட்டாவே பாவம் வந்து நட்டு கலந்து போயிருக்காப்புல. நட்டாக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மத்திய அமைச்சர் ஆக்கி விட்டாங்கல்ல, அதை வச்சு சம்பாரிச்சு மீதி காலத்தை ஓட்டிடுவாப்புல. நட்டா கூலாக தான் இருப்பாப்புல. இப்போதைக்கு பார்த்துக்குங்கன்னு புரியுதா? இப்போ சில வீடு வந்து 20ஆம் தேதி காலி போய் 25ஆம் தேதி வேறு வீட்டுக்கு போகணும்னு காலி பண்ணிடுவாங்க.
ஆனாலும் இந்த 30ஆம் தேதி வரைக்கும் வாடகை இருக்கும், பிடிச்சிக்குவாங்க. அதனால் இவங்க அப்பப்போ வந்து தூங்கி எந்திரிச்சு போவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நட்டா இருந்தாலும் இவர் நட்டாவை போய் அண்ணாமலை சந்தித்தா என்ன பண்ணுன்னா 2 ஆண்டிகள் சேர்ந்து மடம் கட்டுறதுக்கு பேசின மாதிரி தான். நட்டாவுக்கு அதிகாரம் கிடையாது. இப்போ வந்து என்ன அப்படின்னா நட்டா மேலே ஆர்எஸ்எஸ் கொலவெறியில் இருக்குது. அமித்ஷாவுக்கு ஃபுல் பவர் கிடையாது. அமித்ஷா டிசைட் பண்ணார்னா கூட அது ஆர்எஸ்எஸ் கொடுத்து ஓகே பண்ணால் தான் இப்போ நடக்கும். அப்ரூவல் இல்லைன்னா எந்த இதுவில் 14 மாநில தலைவர்களை மாற்ற போகிறாங்க மொத்தமாக. சரியா? ஸோ அந்த ப்ராசஸில் இருக்கும்போது ஜிக்கே அதிகாரம் கிடையாது. ஜி எக்கெடுக்கிட்ட போங்கன்னு தாய்லாந்து போயிட்டார். பக்கத்தில் தான் அப்படியே போட்டை ஏறினான்னா களத்துணியில் சொன்னாங்கன்னா வாங்க ஜி இறக்கி விட்டுறோன்னு சொல்லி நம்ம ஆட்கள் அங்கே வரைக்கும் போவாங்க மீன் பிடிக்க. இலங்கை பார்டரில் தானே பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜியை கொண்டு கூட கொஞ்சம் உள்ளே போனாங்கன்னா ஏற்றிட்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா பழைய படகுகள்லாம் இங்கே கோர்ட்டு கேஸ் இருக்குது, அதில் ஒன்று எடுத்துனா அங்கேருந்து ஏற்றி இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டுடலாம். செலவு ஆமா ஓட்ட கற்றுனா சீமான் போகணும். ஜி அப்படிலாம் ஆமா ஹோட்டலெலாம் வரமாட்டார். அவ்வளோ டேஞ்சரான பயணம்லாம் மேற்கொள்ள மாட்டார். சீமானாக இருந்தால் வந்துடுவாப்புல. சரியா? எங்கேயா போய் எங்கேயா மதுரை ஏர்போர்ட்டில் போய் இறங்கி இல்லைன்னா இங்கேயே இறக்குவாங்க. அந்த ராமேஸ்வரத்துக்கு வர்றது வந்து அங்கே இது இருக்குது, என்ன இது ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஹெலிபேடு இருக்குது, இது இருக்குது, ரன்வே இருக்காங்க. ஸோ அங்கே இறக்குவாங்க ஜியோட ஃப்ளைட்டு. இறக்கி அப்படி பார்த்துட்டு அடுத்த ஃப்ளைட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. இல்லை ஹெலிகாப்டரில் கூட வந்து இறங்குவார். ஸ்ரீலங்காலேருந்து இங்கே ஹெலிகாப்டரில் வர மாட்டார், பயம் இருக்கும். ஏன்னா மீனவர்கள் சும்மா இருக்க மாட்டேன், கீழேருந்தே கல்லெடு தெரிவாங்க. ஸோ அதனால் ஃப்ளைட்டில் வந்துட்டு தான் வருவார். வந்துட்டு அந்த பாம்பன் பாலத்தை திறந்து வச்சுட்டு நாட்டுக்கு அர்ப்பணிப்பாங்க. அது ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாட்டுக்கு வருஷமாக கட்டிட்டு இருக்காங்க. காங்கிரஸ்காரன் காலத்தில் போட்டது அது. இல்லை நாட்டுக்கு காசை கொடுத்து இவ்வளோ சருபுருன்னு ஒரு மாதத்தில் கட்டாமல். சைனாவில் வந்து 18 கிலோமீட்டர் 26 கிலோமீட்டர் தண்ணிக்குள்ளே குகைப்பாலம்லாம் கட் பண்ணி இந்த பாலத்தை ஆரம்பிச்சவங்க தான். அவங்க முடிச்சு ட்ராவல் பண்ணி முடிச்சிட்டாங்க எல்லாம். இவங்க இப்போ தான் இந்த பாலத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. பல பக்கம் அது இடிஞ்சு போய் வீக்காகி எதையோ கட்டி முடிச்சிருக்காங்க. அதை வந்து ஜி திறந்து வைக்கிறார். இது வந்து தமிழகத்துக்கு ஒரு செய்கிற பெரிய சேவையாக காட்டுவாங்க. ஒரு விரிவான உரையாடல் உங்கள் நேரத்துக்கு வருதுகளுக்கு மிக்க நன்றி சார்.